ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நீட் யூஜி 2025க்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த அட்மிட் கார்டை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டெமோ வீடியோ அண்ட் அந்த அட்மிட் கார்டில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன்ஸ், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இருந்தீங்கன்னா பார்த்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஒர்க்கை நீங்களே அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்க வேண்டிய ஒரே விஷயம், அவங்க எங்கே சைன் பண்ணணுமோ அந்த இடத்துல நீங்கள் சைன் வாங்கக்கூடாது. காரணம் என்னென்னா, அவங்க சிக்னேச்சர் எங்கே போடணுங்க, எக்ஸாம் சென்டருக்கு போய் தான் சிக்னேச்சரே போடணும். அப்போ அவங்கக்கிட்ட வாங்க வேண்டிய ஒரே விஷயம், அவங்களோட லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன் மட்டும் வாங்கி அந்த அட்மிட் கார்டோட ஃபஸ்ட் பேஜில் வைக்கணும். சரி, இப்போ உங்கள் அட்மிட் கார்டு எப்படி இருக்குது, அந்த அட்மிட் கார்டை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ப்ரெசன்டேஷனோட பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரெசன்டேஷனில் நமக்கு வந்து ஹவு டு ஃபில் அட்மிட் கார்டு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். அண்ட் அட்மிட் கார்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 பேஜ் இருக்கிறது உங்களோட அட்மிட் கார்டு. ஃபஸ்ட் பேஜில் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் இருக்குது, செகண்ட் பேஜில் ப்ரொஃபார்மான்னு ஒரு பேஜ் இருக்குது, தேர்ட் பேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இந்த 3 பேஜையுமே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பின் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸ்டேப்லர் பின் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், அது இஷ்யூ ஆகாது. ஸ்டேப்லர் பின் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. திருப்பி சொல்கிறேன், ஸ்டேப்லர் பின் போட்டு பின் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். 3 பேஜ் எடுத்துகிட்டு போங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் எடுத்துகிட்டு போகணுமா வேணாமாங்கிற டவுட்டே வேணாம். இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜும் சேர்த்து பின் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அது வேண்டாம் அப்படின்னா எக்ஸாம் சென்டருக்குள்ளே உள்ளே போகும்போது அந்த எக்ஸாம் இன்விஜிலேட்டர் உள்ளே அலோவ் பண்ணுறாங்களே, அவங்களே பிச்சு குப்பை தொட்டில் போட்டுக்கிறது தான் போட்டுப்பாங்க. யூ நீட் நாட் வரி. நீங்கள் 3 பேஜையும் பிரிண்ட் அவுட் எடுத்து பின் பண்ணிக்கணும். சரி, ஸோ செகண்ட் பேஜ் ப்ரொஃபார்மா, தேர்ட் பேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஓகே, 3 பேஜும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறீங்க, பின் பண்ணிக்கிறீங்க. இப்போது ஃபஸ்ட்டு பேஜில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோல் நம்பர் இருக்குது. உங்களுக்கு ரோல் நம்பர் இப்போ வந்தாச்சு. அடுத்து கேண்டிடேட்ஸ் நேம், உங்கள் நேம் இருக்குது, ஜெண்டர் இருக்குது, கேட்டகரி இருக்குது, பர்சன் வித் டிசபிலிட்டி எஸ் ஆர் நோ இருக்குது, மோட் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் டியூரிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், ஆதார் ஆத்தென்டிகேஷனாக என்னென்னலாம் இருக்குது, அப்ளிகேஷன் நம்பர், ஃபாதர்ஸ் ஆர் மதர்ஸ் நேம் இருக்குது, டேட் ஆஃப் பர்த் இருக்குது, ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி இருக்குது. இது வந்து தமிழ்நாடு இல்லைனாலும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு அட்மிஷன் வேணுங்கிறவங்க பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃபாரினில் இருக்கவங்க அவுட் சைட் த கண்ட்ரின்னு வரும், அவுட் சைட் இந்தியான்னு வரும், அதெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. ஸ்கிரைப் வேணுமா வேணாமா, அது வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு விஷயம். டைப் ஆஃப் டிசபிலிட்டி என்னங்கிறதெல்லாம் அந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, மற்றவங்களுக்கு ஒன்றும் இருக்காது. இந்த இடத்துல உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கும், உங்கள் சிக்னேச்சர் இங்கே இருக்கும், உங்கள் ரோல் நம்பருக்கான பார் கோட் இங்கே இருக்கும், அவங்க ரீட் பண்ணிக்கலாம். அண்ட் QR கோட் இருக்கும். அதெல்லாம் வந்து எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் இன்விஜிலேட்டர் ஆர் எக்ஸாம் சென்டர் அஃபிஷியல் வந்து அதை செக் பண்ணிப்பாங்க. அடுத்து வந்து பாருங்கள், ஃபஸ்ட் பேஜ்லேயே கொஷின் பேப்பர் மீடியம் இருக்குது. தமிழ்னு இருந்தால் உங்களுக்கு கொஷின் பேப்பரில் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பிரிண்ட் ஆகி வரும். இங்கிலீஷ்னால் இங்கிலீஷில் மட்டும் இருக்கும், மறந்துடாதீங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாருக்குமே May 4 தான் இருக்கும். ரிப்போர்ட்டிங் ஆர் என்ட்ரி டைம் அட் சென்டர், அந்த டைம் 11 மணியா, 11:30, 12, 12:30, 1, அது உங்களுக்கு என்ன டைம் போட்டிருக்காங்க அந்த டயத்துக்கு நீங்கள் எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் சென்டரில் இருக்கணுங்கிறத மறந்துடாதீங்க. கேட் க்ளோசிங் டைம் ஆஃப் சென்டர் 1:30 எல்லாருக்கும் அதான் போட்டிருப்பாங்க. டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் 2 to 5 அதான் எல்லாருக்கும் போட்டிருப்பாங்க. டெஸ்ட் சென்டர் நம்பர் பார்த்துக்குங்க, டெஸ்ட் சென்டர் நேம் பார்த்துக்குங்க. எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த டெஸ்ட் சென்டருக்கும் அந்த டெஸ்ட்டு போய் அந்த நேமு நம்பர்லாம் காமிச்சு இதுதான் அந்த டெஸ்ட் சென்டரான்னு கேட்டுங்க. ஒரு சில இன்ஸ்டிடியூஷன் ஒரு நேம்லேயே நிறைய பிரான்ச் வச்சுருப்பாங்க, நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் டேரெக்டாக போய் நாளே பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் ஆர் பிரதர்ஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. கேண்டிடேட்டோட சிஸ்டர்ஸ் ஆர் பிரதர்ஸ் ஆர் கார்டியன்ஸ் ஆர் பேரண்ட்ஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க ஒரு நாளைக்கு முன்னாடி. டெஸ்ட் சென்டர் அட்ரஸ், இந்த அட்ரஸ் வச்சு தான் நம்ம போவோம் இல்லைங்களா. ஒரு நாள் ட்ராவல் பண்ணி போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கடுத்து இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பிஃபோர் ரீச்சிங் த சென்டர். எதெல்லாம் சென்டர் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒட்டணும், எதெல்லாம் சென்டர் போகிறதுக்கு அப்புறம் செய்யணுங்கிறத நான் இங்கே சொல்லிடுறேன், பார்த்துக்குங்க. இந்த கேண்டிடேட்ஸ் ஃபோட்டோவில் நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே தெளிவாக பாருங்கள். சேம் அஸ் அப்லோடட் ஆன் த அப்ளிகேஷன் ஃபார்ம் டு பி அஃபிக்ஸ்டு பிஃபோர் ரீச்சிங் த சென்டர். வீட்லேயே ஒட்டிட்டு போயிடணும்னு சொல்கிறாங்க, சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒட்டிக்குங்கிறாங்க ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. செகண்டில் பாருங்கள், செகண்ட் பாக்ஸு, கேண்டிடேட்ஸ் லெஃப்ட் ஹேண்டு தம்பு இம்ப்ரெஷன் டு பி அஃபிக்ஸ்டு பிஃபோர் ரீச்சிங் த சென்டர். எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன் எப்படி வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வைங்க, இப்படி வைங்க. ஓகேங்களா, எது வயலட் கலரில் வைக்கிறது உத்தமம். ஓகே, அதுக்கடுத்து இங்கே என்ன இருக்குது, கேண்டிடேட் சிக்னேச்சர் இருக்குது. சிக்னேச்சர் நீங்கள் போடக்கூடாது, சிக்னேச்சர் வீட்டில் போடாதீங்க, எக்ஸாம் சென்டரில் இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் நீங்கள் போடணும். ஸோ இந்த சிக்னேச்சர் எக்ஸாம் சென்டரில் போய் போடணும், சிக்னேச்சர் மட்டும் போடாதீங்க. இப்போ ஸ்டூடெண்ட் பண்ண வேண்டியது லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன் வைக்கணும், ஃபோட்டோ பேரண்ட்ஸோ அவங்களோட
ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ ஒட்டி வச்சுருங்க, கார்டியன்ஸோ. ஓகே, அடுத்து செகண்ட் பேஜுக்கு வரும். இந்த செகண்ட் பேஜில் என்ன இருக்குது? போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே ஒட்டுங்க. போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டுறதோட அவங்க வேலை முடிஞ்சுது. போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ வீட்டிலேயே ஒட்டி எடுத்துகிட்டு போகணும், மறந்துடாதீங்க. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், ரோல் நம்பர், கேண்டிடேட்ஸ் நேம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைமிங், அப்ளிகேஷன் நம்பர், அதுக்கப்புறம் ஃபாதர் ஆர் மதர்ஸ் நேம் இருக்குது. எங்கேயுமே நீங்கள் சிக்னேச்சர் போடாதீங்க. சிக்னேச்சர் ஆஃப் த இன்விஜிலேட்டர் போடுவார் லெஃப்ட் சைடு. சிக்னேச்சர் கேண்டிடேட் சிக்னேச்சர் டு பி சைன்ட் ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் இன்விஜிலேட்டர் ஒன்லி. ஸோ இன்விஜிலேட்டர் முன்னாடி தான் நீங்கள் சைன் பண்ணணும். ஃபோட்டோவில் கிராஸாக சைன் போடுறது இன்விஜிலேட்டர் முன்னாடி தான். எங்கேயுமே நீங்கள் சைன் போடக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி பேஜில் பாருங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. த கேண்டிடேட் மஸ்ட் reach the center at the time indicated against reporting or entry time at the center in the admit card. admit cardல உங்களுக்கு எந்த டயத்துக்கு எக்ஸாம் சென்டருக்கு போக சொல்லியிருக்காங்களோ அந்த டயத்துக்கு நீங்கள் எக்ஸாம் சென்டரில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனே. No candidate shall be permitted to enter the center after gate closing time. 1:31 ஆயிடுச்சு, 1:30.01 ஆனால் கூட உங்களை உள்ளே விட மாட்டாங்க. ஸோ 1:30க்கு முன்னாடி கம்பல்சரி நீங்கள் போயிருக்கணும், ரிப்போர்ட்டிங் டைமுக்கே போயிடுங்க. அடுத்து, நோ கேண்டிடேட் ஷால் பி பர்மிட்டட் டு லீவ் த எக்ஸாமினேஷன் ஹால் பிஃபோர் த எண்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன். எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடி 5 மணிக்கு முன்னாடி நான் எக்ஸாம் முடிச்சிட்டேன் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் விடமாட்டாங்க, பார்த்துக்குங்க. 5 மணிக்கு அப்புறம் தான் விடுவாங்க. ஆல் கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு டவுன்லோட் அண்ட் கேர்ஃபுல்லி ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன். படிச்சிட்டோம். ஓகே, அடுத்து எப்போ இன்விஜிலேட்டர் சொல்கிறாரோ அப்போ தான் நீங்கள் வெளியே போகணும். 4வது பாயிண்டில் சொல்லிட்டாங்க. 6வது பாயிண்ட், போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோவில் நீங்கள் வந்து ப்ரொஃபார்மாவில் செகண்ட் பேஜில் ஒட்டிடுங்க. ஓகேங்களா? சென்டர் டீட்டெயில்ஸ், செல்ஃப் டிக்ளரேஷனுங்கிறது செகண்ட் பேஜில் இருக்குது. அந்த செகண்ட் பேஜில் செல்ஃப் டிக்ளரேஷனுங்கிறது போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுறீங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தேர்ட் பேஜில் இருக்குது. பேஜ் 1ல் உங்களுக்கு சென்டர் டீட்டெயில்ஸ் இருக்குது, அது கொடுத்துருக்காங்க. அட்மிட் கார்டு இஸ் ப்ரொவிஷனல். அதாவது அட்மிட் கார்டுங்கிறது உங்களுக்கு எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம், அவ்வளோதான். அதுக்கடுத்து அட்மிட் கார்டு கொடுத்துட்டாலே உங்களுக்கு அட்மிஷன் அப்படின்னு அர்த்தம் இல்லை, நீங்கள் நல்ல மார்க் வாங்குவீங்க. ஓகே, கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு வெரிஃபை லொகேஷன் எக்ஸாம் சென்டர். ஒரு நாளைக்கு முன்னாடியே போய் செக் பண்ணிக்க சொல்லிட்டாங்க 8வது பாயிண்டில். 9வது பாயிண்டில், நோ கேண்டிடேட்ஸ் வுட் பி அலோட் டு என்டர் த எக்ஸாமினேஷன் சென்டர் வித்தவுட் அட்மிட் கார்டு, வேலிட் ஐடி ப்ரூஃப் ப்ராப்பர் ஃப்ரிஸ்கிங். அதாவது என்ன சொல்கிறாங்க, அட்மிட் கார்டு, ஆதார் ஐடி இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் தான் உள்ளேயே விடுவாங்க. உங்களை ஃப்ரிஸ்க் பண்ணி ஃபிசிக்கலாக செக் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க. அதுக்கு மெட்டல் டிடெக்டர் வச்சுருப்பாங்க. ஃபீமேல் செக் பண்ணுற ஒருத்தவங்க இருப்பாங்க. Candidates will be permitted to carry only the following items. என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்? பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் 1 லிட்டரில் அக்வாஃபீனாவோ அல்லது பிஸ்லரியோ குஸ்லரியோ ஏதோ ஒன்று வாங்கி அதோட ரேப்பரை கலட்டி வச்சுக்கோங்க. அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃப் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். எதுக்குன்னா அட்டண்டன்ஸ் ஷீட்டில் ஓட்டுறதுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அட்மிட் கார்டு வித் செல்ஃப் டிக்ளரேஷனில் செகண்ட் பேஜ், அப்புறம் 3 பேஜ் அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. A4 சைஸில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிஃபோர் ரீச்சிங் த சென்டர் கேண்டிடேட் மஸ்ட் என்டர் த ரெக்வயர்ட் டீடைல்ஸ். என்ன ஃபோட்டோ ஓட்டுறது, லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் வைக்கிறது. 2 ஃபோட்டோ ஓட்டணும், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் வைக்கணும், அவ்வளவுதான். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஃபஸ்ட் பேஜில், போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ செகண்ட் பேஜில், உங்கள் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் ஃபஸ்ட் பேஜ்லேயே செகண்ட் பாக்ஸில், மறந்துடாதீங்க. சைன் போடக்கூடாது. அதுக்கடுத்து, கேண்டிடேட் ஷுட் புட் தேர் சிக்னேச்சர், பேஸ்ட் த ஃபோட்டோகிராஃப் அட் த அப்ராப்ரியேட் பிளேஸ். ஆனால் சிக்னேச்சர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இன்விஜிலேட்டர், வீட்லேயே சைன் போட்டுட்டு போகாதீங்க. தம்ப் இம்ப்ரெஷனில் வந்து கசாமுசான் இல்லாமல் தெளிவாக வைங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு பிரிங் அப்டேட்டட் காப்பி ஆஃப் தேர் ஆதார் கார்டு. அப்டேட்டட், இங்கே பாருங்கள் கருப்பு கலரில் திக் லெட்டரில் கொடுத்துட்டாங்க. அப்டேட்டட் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க. இந்த பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அவங்களுக்குரிய அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் அலோட் டு கேரி எனி பர்சனல், வேறு எதுவும் எடுத்துகிட்டு போக விட மாட்டாங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம். பிளாங்க் பேப்பர் ஷீட்ஸ் நாட் அலவுடு. அது மாதிரி நீங்கள் வந்து புக்லெட்டோட கடைசியில் இருக்க பேப்பரில் தான் நீங்கள் செக் பண்ணிக்கணும். சிசிடிவி கேமரா வச்சு ஜேமர்ஸ்லாம் வச்சு செக் பண்ணுறாங்க. உங்களோட வேறு எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் த டெஸ்ட் ஓஎம்ஆர் ஷீட்டு, அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு இதெல்லாம் கொடுத்துட்டு தான் வரணும். நோ பயோ பிரேக்ஸ் வில் பி அலவுடு ஃபார் த ஃபஸ்ட் 1 hour. மொதல் 1 மணி நேரத்துக்கு பயோ பிரேக்ஸ்னால் யூரின் ரெஸ்ட் ரூம்லாம் விட மாட்டாங்க மொதல் 1 மணி நேரத்துக்கு. அதனால் எக்ஸாம் சென்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யூரின்லாம் போயிட்டு வந்துடுங்க. அப்புறம் apart from the biometric attendance frisking of at the entry, candidates may be frisked biometric attendance to be taken again every entry பயோ பிரேக். எப்போல்லாம் நீங்கள் டாய்லெட் போகிறீங்களோ மொதல் 1 மணி நேரத்துக்கு டாய்லெட் விட மாட்டாங்க. அடுத்து நீங்கள் எப்போல்லாம் டாய்லெட் போயிட்டு வரீங்களோ திருப்பி ஃப்ரிஸ்கிங் பண்ணி திருப்பி செக் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க. பயோமெட்ரிக் செக்லாம் பண்ணி தான் விடுவாங்க. ஆள் மாறாட்டத்தை அவாய்ட் பண்ணேன். அதுக்கடுத்து
No, okay. So candidates are advised not to indulge in use of unfair means. காப்பி அடிக்காதீங்க, மற்றவங்ககிட்ட கேட்டு எழுதாதீங்கிறாங்க, பிட் எடுத்துகிட்டு போகாதீங்கிறாங்க. NTA uses AI-based real-time analytical tools technology to map likely potential use of unfair means. அதெல்லாம் AI டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்களாம், அதனால் நீங்கள் பார்த்து எந்த காப்பி அடிக்காதீங்கிறாங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு செக் அப்டேட்ஸ் அந்த NTA வெப்சைட்டை பாருங்கிறாங்க. ஃபார் எனி கிளாரிஃபிகேஷன் நீங்கள் நீட் UG 2025@nta.ac.in நீங்கள் மெயில் அனுப்பலாம் அப்படிங்கிறாங்க, வேறு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா, உங்களுக்கு பிரச்சனை தெளிவாக தெரியணும் அப்படின்னா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அட்மிட் கார்டில் என்னெல்லாம் ஃபில் பண்ணணுன்னு பார்த்துருக்கோம். திருப்பியும் அதை நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஃபஸ்ட்டு பேஜில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே ஒட்டிடுங்க, உங்களோட லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் இங்கே வச்சுடுங்க, இந்த இடத்துல சைன் போடாதீங்க. செகண்ட் பேஜில் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ போட்டுங்க, அவ்வளவுதான், வேறு எதுவுமே பண்ணாதீங்க. சிக்னேச்சர் ஃபோட்டோலையும் சரி, இந்த இடத்துலையும் சரி, எக்ஸாம் சென்டரில் போய் தான் சிக்னேச்சரே போடணும். இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ், இந்த 3 பேஜையும் பிரிண்ட் அவுட் எடுத்து பின் பண்ணி பத்திரமா எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போங்க. ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பை, சி யூ ஆல். தேங்க்யூ.